உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையால், செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசி நேயர்களுக்கு. சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கிரகம் என்னதான் பண்ண போகுது? இந்த மார்கழி மாசமாவது நான் ஓகேவா, ஓகே இல்லையா? எப்படியோ ஒரு வருஷத்த ஓட்டிட்டேன். வரக்கூடிய வருஷமாவது அப்பா முருகா எனக்கு நல்லா இருக்குமா? இருக்காதா? அப்படின்ற எதிர்பார்ப்போடையே இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்மராசி நேயர்களே, காட்டுல மழை தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட தனுசு வீட்ல ஆல்மோஸ்ட் பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா? ராசிநாதன் போய் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பஞ்சமஸ்தான அதிபதியோட பார்வை கிடைக்கிறது அதோட பெரிய விஷயம். பத்தாவதுக்கு கூடவே இருக்கிற புதனையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறது அதோட பெரிய விஷயம். சுக்கிரனையும் சேர்ந்து உட்கார வைக்கிறது அதோட பெரிய விஷயம். ஃப்ரெண்டான செவ்வாயும் வாமாப்பில உட்காந்துக்க அப்படின்னு உட்கார வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். வேற என்ன வேணும் சிம்மராசிக்காரர்களுக்கு? 2025 உடலால பட்டாச்சு, பணத்தால பட்டாச்சு, மனத்தால பட்டாச்சு, எல்லாம் பட்டு முடிச்சு தட்டி தூசி தட்டி எழுப்பியாச்சு. இப்ப இருக்கக்கூடிய இந்த 2026வது வருடம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்கக்கூடிய ராசியில முதன்மை ராசி சிம்ம ராசி. இந்த மார்கழி மாதம்ன்றது டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தோராயமான கால பீரியட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிறையா விஷயத்துல நல்லவைகள் நடக்க போகுது. ஒன்ன மாதிரி உண்டா, ஒன்ன மாதிரி உண்டா, ஒன்ன மாதிரி உண்டான்னு சொல்லி 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 பொறுப்பெல்லாம் உங்க தலையில கட்ட போறாங்க. கவனம் சரியா? நிறைய பொறுப்புகள் கூடக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. நிறைய பொறுப்பு ஏறும். 1க்கு 2, 1க்கு 3ன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பேர்டன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கு. உங்களை விட்டா அதை பண்றதுக்கு ஆளே இல்லைங்க, நீங்க தாங்க பெஸ்ட் அப்படின்ற மாதிரி புகழ்வாங்க. ஏன்னா புகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதியோட பார்வையில இருக்காருன்ற போது பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு எல்லாம் வரும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த குரு ஏதோ விரயத்தை கொடுத்துட்டே இருந்தாரு. இப்போ 11ஆம் இடத்துல அதுவும் வக்ரமாயிட்டாரு. வக்ரமானாலும் நான் பக்கத்துல வச்சு பார்ப்பேன் போது 10ஆம் இடத்துல குரு அமர்தல்ன்றது ஓரளவுக்கு பதவியை பறிப்போக்குமா? இல்லை, வக்ர குரு பதவியை பறிப்போக்க மாட்டாரு. பட் ஸ்டில் அந்த பதவிக்காக சில விஷயங்களை பண்ண வைப்பார். நிறைய டிராவல் பண்ண வைக்கும். ஷார்ட் டிராவல் பண்ணணும். நிறைய டிராவல் பண்றது, இங்கேருந்து உங்களுக்கு ஆஃபீஸ் செங்கல்பட்டுன்னு திடீர்னு சென்னைக்கு மாத்துறது, சென்னையில் இருக்கீங்கன்னா செங்கல்பட்டுக்கு மாத்துறது, உங்க ஊர்ல இருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல் பண்ற இடத்துக்கு அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு சினாரியோவை கிரியேட் பண்றது, அலைச்சல் மூலமாக சில அனுகூலங்களை நீங்கள் எட்டி பார்ப்பதுன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் இருக்க போகுது. அதே சமயம் தலைக்கு மேலே இருக்க கேது ஒரு மாதிரி தன்னிலைப்படுத்தப்பட்டதாக உணர்வீர்கள். எதுக்கு எதுக்கு நம்ம யார் முகமுக்கும் போயிட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா எங்களுக்குலாம் என்னத்துக்கு ஆகுது? சிங்கம் சிங்கமாக தானே இருக்கும். நீங்கள் தானே உலகத்துக்கே லைட் கொடுக்குறாள். நீங்கள் எந்த சின்ன தானே எங்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டு சும்மா நான் கடவுள் ஆரியா மாதிரி போய் உட்காந்துருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால வாங்க கம்பேக். இந்த தடவை அதுக்கெல்லாம் உலகத்துக்கே பொறுக்க மாட்டேது. அதனால தான் சிம்மராசிக்காரர்களுக்கு எகைன் கம்பேக் கொடுக்கறதுக்கு 5ஆம் இடத்தை அப்படி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு கடவுள் இந்த தடவை. அடுத்து 4ஆம் இடமும் அதுக்கு மேலே ஆக்டிவேட் ஆக போகுது அடுத்த வரக்கூடிய மாதங்கள் எல்லாம். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கவலையில் இருந்தும், கண்ணீரில் இருந்தும், கலக்கங்களில் இருந்தும், பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நீங்க பொறுப்பேற்ற தளத்தில் இருந்தும், வேலையில வந்த இடர்பாடுகளில் இருந்தும், எல்லாவற்றிலும் நிவர்த்தி கிடைப்பதற்கான மாதம் இனிதே மலர காத்து விட்டது. வரக்கூடிய நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான். அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க, பட்டை கிளப்ப போறீங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக இருந்த எல்லா பிரச்சனையும் சரியா போகுது. ஆனா இதுல கவனம். 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். அஷ்டம சனி இத்தனை பேரை பார்க்கிறார். அங்க உட்காந்துட்டு சனியுடைய பார்வை நேரா உங்களுடைய ஆல்மோஸ்ட் சனி உட்கார்ந்த இடத்த விட சனி பார்த்த இடம் பால்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? திரும்ப எகென் உங்களுடைய 5ஆம் இடத்துக்குள்ளனால கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வெட்டி பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளே போவீங்க. வேண்டாமே, பிறக்க போகிற நியூ இயர் நமக்கான நியூ இயர் தான். எதுக்கு டிப்ரெஷனில் போயிட்டு? ஸோ எதுக்கு ராசி பலன் சொல்கிறது அப்படின்னா, எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கிறதுக்கு தான் இல்லையா? சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான் எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கடவுளுக்கும் தெரியும். அதனால தான் என் பிள்ளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆள் அமிச்சு உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்காரு. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் கவலைகள் எட்டி பார்க்கும். லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு லோன்லினஸ் உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு இருக்குமான அடுத்த 15 நாள் தாறுமாறு தருபாதை அடித்து தூள் கலப்புவீங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பிரம்மாண்டத்திற்கான வரவேற்பு ரெடியாக இருக்க வேண்டியதான். ரெட் கார்பெட் விரிக்காதான் குறை, மற்றபடி பிரபஞ்சம் இந்த தடவை அப்படியே பூமலை தூவ போகிறதுன்னு தான் சொல்றேன். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு.
ஸோ இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு நச்சுன்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, பொறுப்புகள் கூடக்கூடிய, போட்டி பொறாமைகள் தீரக்கூடிய, எதிரிகள்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகக்கூடிய, உடல்நிலையில் ஒரு அக்கறை வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது இந்த தடவை. 2025வது வருடம் மார்கழி மாதம், 2026வது வருடம் ஆமேன்னு சொல்லும் இதுக்கெல்லாம். சரியா? ஓகே. ஸோ நீங்க படிக்கிற சிம்மராசிக்கார குழந்தைங்களா இருந்தா எப்படி படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனியுடைய பார்வை கொஞ்சம் இருக்கிறது ஒரு மாரியான ஒரு டிலேவை குடுத்தாலுமே, நெறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பின்னி படல் எடுப்பீங்க. சிம்மராசி பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவ நெறைய உங்களுடைய வித்யாஸ்தானம் மேலோங்குகிறது. வித்தியஸ்தானம் அதிகரிக்க போகிறது. ஸோ நெறைய உங்க புள்ளைங்க உங்களுக்கு ஒரு பேர வாங்கி குடுப்பாங்க. நெறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கிற, நெறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து பிரைஸ் வாங்கிட்டு வருதுன்ற மாரி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ அப்படியே ஒரு மாரி அவங்க குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர், புகழ் எல்லாம் கிடைக்கும். அதே சமயம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தொற்று உபாதைகள்ல கொஞ்சம் மாட்டிப்பீங்க. கோல்டு, காய்ச்சல், சளி பிடிக்கிறது, தொண்டை அடைக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே, நீங்க 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால், தொட்டதெல்லாம் தொடக்கூடாது. நெறைய டிராவல் பண்ணுவீங்க. அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும். 1க்கு 2 ஃபைல பார்த்து டயர்ட் ஆயிடுவீங்க. கொஞ்சம் தூக்கமின்மை அப்படின்றது இருக்க போது. எப்ப பார்த்தாலும் வேலை, வேலை. ஏன்னா, கடவுளுக்கு தெரியும்ல. எந்த இடத்துல ஷேக் பண்ணா யார் அழுவாங்கன்னு தெரியும்ல. அப்ப சிம்மராசிக்காரங்க வேலையில ஷேக் பண்ணா தான் அழுவாங்கன்னு தெரிஞ்சனால தான் அப்படியே வேலையிலேயே கை வைக்கிறாரு. நம்மலாம் யாரு டஃப்ஃபுக்கே டஃப் குடுக்குறவங்க இல்ல. அதனால சிம்மராசிக்காரங்க பெருசா வந்து இந்த தடவ அழட்டிக்கவே வேணாம். என்னாதான் எவ்வளவுதான் குடுத்தாலும் உங்கள மீறி அந்த இடத்துல உங்க இடத்துக்கு யாராலும் வர முடியாது என்பது மட்டும் தான் விதிக்கப்பட்ட விதி. அதனால தான் சிங்கம். அது பேரே அதான். எத்தனை மிருகம் இருந்தாலும் காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே. எத்தனை பேர் வந்து நின்னாலும் நீங்க வந்து நிக்கிற துணியிலே எல்லாரும் அடங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வேலையில் அனைவரையும் நடுங்கச் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் வரப்போகிறது. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தீர்களேயானால் சூப்பர். பிரம்மாண்ட வெற்றி, பொருளாதார மேன்மை காத்திருக்கிறது. பஞ்சமஸ்தானத்துல இத்தனை இடம் அடங்கிய போகுது. நிறைய காதல், கவிதை, ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகிறது. நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு நட்சத்திரமா ஜொலிக்க போறீங்க. ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. நிறைய நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உடம்ப மட்டும் பார்த்துக்கணும். தேவையில்லாம நீங்களா கவலைப்பட்டுக்க கூடாது. ஏன்னா கேது தலைக்கு மேல உட்கார்ந்து ஒரு மாரி கவலை உண்டாக்குற. அதே சமயம் இந்த வயது ஒருத்தவருக்கு 40 வயது, ஆமா 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய காரர்களுக்கு தான் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. தசாபுத்தி அடிப்படையில் சொல்றேன். தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு வீட்ல மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான். நான் இன்டைரக்ட்டா சொல்லுவேனாமா, நீங்க டைரக்ட்டா பார்த்துப்பீங்களாமா. சரியா? அதனால வந்து இந்த ராகுவின் காரகத்துவம் பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. அதனால 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு அமர்ந்திருக்கும்போது பிற மொழி, பிற மதம் பேசக்கூடிய மக்களிடமிருந்து கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம். புதனும் சேர்ந்து வந்திருக்காருன்ற போது புதன் சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இந்த நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே. வயிறு கழிவு போற இடங்கள்ல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். பெண்களாக இருக்கும்போது யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தடவை போய் உங்க லேடி டாக்டரை பார்த்துட்டு வந்துருங்க. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. சிகரத்தை தொடக்கூடிய வருடமாக இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய கிளி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கிளி பார்க்கறது, கிளி சத்தத்தை கேட்கறது, கிளியோட தன்மையை உணர்றது, போற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்க எந்த நாட்டுல வேணா இருந்துட்டு போங்க. நீங்க கிளியே பார்க்காத நாட்டுல இருந்தா கூட உங்க கண்ணுல கிளி படுங்க. பட்டுச்சுன்னா அது எப்படி சொல்றத கேட்டு திரும்ப சொல்லுதோ அந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு 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 நான் உனக்கு கொடுப்பதற்கு தயாராகிறேன், நீ கேட்க மட்டும் ரெடியா இருந்துரு போதும்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. நிறைய குலதெய்வ ஆசையை அள்ளி கொண்டு வரக்கூடிய டைமா இருக்கு இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க நினைக்கிறது தான் பாக்கி. நினைச்சிட்டீங்கன்னா போதும். கிளி எப்படி சொல்றது திரும்ப சொல்லுமோ அந்த மாதிரி நீங்க கேட்கறத அப்படியே பிரபஞ்சம் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த கிளி பார்ப்பது என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது. ஸோ 2025வது வருட மார்கழி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு சிகரத்தை தொடக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.